மக்களே ரீசெண்டா ஒய்ஆர் மகால்ல நல்ல கிராண்டா நடந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் ஃபேமிலியோட போயிருந்தோம். கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஆளை திடீர்னு காணலியன்னு பார்த்தா கிச்சன்ல போய் பிரியாணியே கிண்டிட்டு இருக்காரு. என்னங்க இதெல்லாம் வழக்கமா நீங்க கல்யாண வீட்டுக்கு வந்தாலே பர்ஃபார்மன்ஸ்ல இறங்கிடுவீங்களே, வேற எதுவும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்களா, இன்னைக்கு என்ன கிண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். பிரியாணியோட வாசனை என்ன இருக்க விடல, கிச்சன்ல போய் யார் அந்த கேட்டரிங் சர்வீஸ்ன்னு பார்த்துட்டு வரலான்னு போனா ஏன் நண்பன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன் நண்பரோட கேட்டரிங் சர்வீஸ் தானே, அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்க பந்தியில உட்கார ஆரம்பிச்சிட்டோம். இப்பெல்லாம் சாப்பாடு ஷிஃப்ட்டா தான் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தான் கொண்டு வந்தாங்க. வறுத்தரைச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பிரியாணினாலே பாய் வீட்டு பிரியாணி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆமா மக்களே, இதுவும் ஒரு பாய் தான் வச்சாங்க. தூபா ஈவென்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து தான் வச்சாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, ஒரு பிரியாணி எந்த பக்குவத்துல இருக்கணுமோ அந்த பக்குவத்துல நல்ல உதிரி உதிரியா பீசஸ் எல்லாம் நல்ல சாஃப்டா லேசா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அடுத்து ஆப்பம் தயிர் சாதம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அடிபொலியான முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாம டேபிள் டெக்கரேஷன், ஸ்டேஜ் டெக்கரேஷன், சவுண்ட் சிஸ்டம், பேண்ட் செட்னு எல்லாத்தையுமே சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறவங்க தான் இந்த தூபா ஈவென்ட்ஸ். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் தேவைப்பட்டுனா காண்டாக்ட் பண்ணிக்காங்க. அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே.